கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்திருக்கிற சர்வவல்ல தெய்வத்தை நாம் ஒன்றிணைந்து ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின அவருடைய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய இருதயங்களை சிந்தைகளை திறந்து தேவ வார்த்தையை கவனமாய் கேட்போம். வாசிக்கலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13-14 வசனங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13-14 வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்ததினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சிலுவையிலிருந்து கிடைக்கக்கூடிய 3 சிறப்பான ஆசீர்வாதங்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சிலுவையிலிருந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு சுதந்தரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவமானத்திற்கும் சாபத்திற்கும் ஆக்கினை தீர்ப்புக்கும் அடையாளமாய் இருந்த சிலுவை, ஆனால் அந்த சிலுவையின் மேலே என் ஆண்டவர் ஏறி அறையப்பட்ட போது அந்த சிலுவை ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக மாறினது. அல்லேலூயா. சிலுவை மதத்தை காட்டும் அடையாளம் அல்ல, ஆண்டவர் மனிதனுக்கு செய்யும் அனைத்து நன்மைகளுடைய ஆதாரம் தான் சிலுவை. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்றாரு, இயேசுவின் சிலுவையினாலே வரக்கூடிய முக்கியமான ஆசீர்வாதங்களை கலாத்திய சபைக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் நமக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. நாம் அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கும் நினைப்பூட்டுகிறார். நாம் அதிலே நிலைத்திருக்கவும் அதை பெற்றதனுடைய காரணத்தை உணர்ந்து வாழவும் என் ஆண்டவர் உதவி செய்வாராக. சிலுவையிலிருந்து கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சிலுவையினாலே கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் ரிடீம்ஷன், மீட்பு. சிலுவையினாலே கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் மீட்பு. நல்ல கவனிங்க. இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், மீட்பு உண்டாயிற்று, மீட்டு கொண்டார். அந்த வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். அது ஒரு மீட்பு என்கிறது ஒரு சொல்லாய் இருந்தாலும் ஆழமான அர்த்தமான நிரந்தர வாழ்க்கையினுடைய மாற்றத்தை தேவனால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் மீட்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சிலுவை மட்டும் இல்லாமல் இருக்குமானால் மனுக்குலத்திற்கு மீட்பே கிடையாது. மனுக்குலத்திற்கு மீட்பே கிடையாது. மீட்பு எதிலிருந்து மீட்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து, நம்மாலே எதிலிருந்து விடுதலையாக முடியாத அனைத்திலும் இருந்து தேவன் உங்களுக்கும் எனக்கும் மீட்பை தந்தார். மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு, வசனம் அழகா சொல்லுது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த மேன்மை அறிந்திருந்தால் அந்த மீட்பு என்ன,
நாம் தவித்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. ஆமான்னு சொல்றவங்கள கையை உயர்த்தி. ஒரு நாளில் நான் தவித்து கொண்டிருந்தேன். எதில் தவித்து கொண்டிருந்தேன்? எல்லா காரியத்திலும் நான் தவித்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் எதுவும் எனக்கு தெரியாமல் குழம்பி போயிருந்த காலம், குழம்பி போயிருந்த நாட்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் எங்கும் அலைந்தும் பரிகாரத்தை காண முடியாமல் பைத்தியக்காரனை போல இருந்த ஒரு காலகட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆமென். அத்தனை கட்டிலிருந்தும் மீட்பை கொடுத்தது இந்த சிலுவை. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமா ஆண்டவரே, ஏன்னா குழம்பி போயிருந்த எனக்கு, பைத்தியக்காரனை போல அலைந்து கொண்டிருந்த எனக்கு சிலுவை மீட்பை தந்ததற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் என்ன தெரியுமா? மீட்பர். அந்த பெயர் என்ன அவருக்கு? மீட்பர். வாசிங்க 1 கொரிந்தியர் 1:31. 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. அவரே ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார். அல்லேலூயா. பேதுரு நிருபக்காரன் எழுதும்போது சொல்றாரு, இயேசுவின் இரத்தத்தினாலும் அழியாத வார்த்தையினாலும் மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். 1 பேதுரு 1:18 19. 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறீர்களே. பரலோகத்தில் ஒரு நாள் சபை கூடுகிற அனுபவம் உண்டு. அப்படி கூடும்போது என்ன நடக்கும்? வெளிப்படுத்தலின் விசேஷம் 5:9. வெளிப்படுத்தல் 5:9. தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டீர். பரலோகத்தில் பாடப்படுகிற ஒரு விவரமான பாடல் உண்டு என்றால் அந்த பாடலுக்கு பெயர் மீட்பின் பாடல். அந்த பாடலுக்கு பெயர் மீட்பின் பாடல். மீட்பு என்று 2 விதமான மீட்பு உண்டு. ஒன்று வாசிங்க, சங்கீதம் 49 சங்கீதம் 5-9 வாசிங்க. முதலாவது மீட்பு சங்கீதம் 49:9. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது, அது ஒருபோதும் முடியாது. நல்ல கவனிங்க. ஆத்துமம், அந்த முதலாவது மீட்புக்கு பெயர் ஆத்தும மீட்பு. அல்லேலூயா. பாவத்தினால், பிசாசின் கட்டினாலே, இருளிலே, வேதனையிலே, சஞ்சலத்திலே, அநியாயத்திலே, அக்கிரமத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆத்துமாவை இயேசுவினுடைய இரத்தம், கல்வாரியின் இரத்தம் மீட்கிறது, விடுதலையாக்குகிறது. 2வது மீட்பு ரோமர் 8:23. ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். முதலாவது மீட்பு ஆத்தும மீட்பு. 2வது மீட்புக்கு பெயர் சரீர மீட்பு. இந்த சரீரம்
வேதனை நிறைந்தது. இந்த சரீரமானது பாவம் செய்யக்கூடியது. இந்த சரீரமானது அழியக்கூடியது. இயேசு தமது சபையை சந்திக்க வருகிற நாளிலே அழியாமையோடு பாவத்தன்மை நீக்கப்பட்டு வேதனை இல்லாத ஒரு மீட்பு சரீரத்திற்கு உண்டாகிறது. அல்லேலூயா. அதுதான் சரீர மீட்பு. ஆத்ம மீட்பு பெற்றவருக்கு தான் சரீர மீட்பு உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆத்ம மீட்பை பெற்றவங்களுக்கு தான் சரீர மீட்பு உண்டு. இல்லாவிட்டால் அது கிடையாது. ரட்சிக்கப்படாத யார் இங்கு இருந்தாலும் உம்முடைய இரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொள்வீராக என இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அந்த மேன்மையை இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உணர செய்வாராக. அதனுடைய முக்கியத்துவத்தை சரியாய் ஆண்டவர் உணர செய்வாராக. இலவசமாய் கிடைத்தது. ஏனென்றால் இந்த மீட்பை நம்ம ஒருவராலும் வாங்கி இருக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மீட்பு இலவசமாக கிடைச்சது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒருவராலும் எந்த மனுஷனாலும் வாங்கி இருக்கவே முடியாது. கிருபையாய் நமக்கு கிடைச்சது. கை வைத்து சொல்லுங்க, எனக்கு மீட்பு கிடைச்சது கிருபையாய் கிடைச்சது. ஏன் தெரியுமா? எந்த கிரியையும் இந்த மீட்பை பெற்றுத்தர முடியாது. எந்த கிரியையும் இந்த மீட்பை பெற்றுத்தர முடியாது. இந்த மீட்பு இயேசுவின் சிலுவையின் மூலமாகத்தான் வருகிறது. அல்லேலூயா. வேறு வழியே கிடையாது. இந்த மீட்பை, இந்த ஆசீர்வாதத்தை சிலுவையின் மூலம் மனிதனுக்கு கொடுப்பதற்காக, மரத்தின் மூலமாய் கொடுப்பதற்காக என் ஆண்டவர் ஒரு செயல் யுக்தியை பயன்படுத்தினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த செயல் யுக்தி இந்த நல்ல கவனிங்க. ஆண்டவர் மீட்பை வாங்கிக் கொள்ளுங்கள், மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வார்த்தையின் மூலம் செய்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி சொல்லாமல் ஒரு பெரிய செயல் திட்டத்தை என் ஆண்டவர் செய்தார். அதுக்காக ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. அதைத்தான் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். இந்த வசனங்களிலே நான் பார்க்கும் பொழுது கலாத்தியர்ல அவர் திட்டமிட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவருடைய செயல் யுக்தி, தேவன் வெளிப்படுத்தின வல்லமை, அவருடைய அந்த செயல் நோக்கம் வெளிப்படுவதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அவர் செயல் திட்டம் என்ன? 3:13 மறுபடியும் வாசிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நல்ல கவனிங்க. அவர் மூலமாக நமக்கு மீட்பு வருவதற்கு இயேசுவை மரத்திலே தூக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அல்லேலூயா. அவரை மரிக்க வைப்பதல்ல, மரத்திலே தூக்கி மரிக்க ஒரு திட்டம் என் ஆண்டவர் போடுகிறார். அல்லேலூயா. ஏதேனிலே ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் தவறு அல்ல, அந்த கனியிலும் தவறு அல்ல. ஆனால் ஆண்டவர் அந்த மரத்தை விரல் நீட்டி காண்பித்து சொல்றாரு, இதில் இருக்கிற கனியை மட்டும் புசிக்காதே என்று சொன்னார். ஆனால் மனிதன் மீறி புசித்தான். ஆகவே அந்த மீறுதல் தான் பாவமாக மாறினது. அல்லேலூயா. அந்த மீறுதல் பாவமாக மாறின ஆண்டவர் பார்த்தார், மரத்தினால் வந்ததை மரத்தினாலேயே எடுக்க ஒரு செயல் திட்டத்தை என் ஆண்டவர் போட்டார். அதில் சொல்லுங்க, மரத்தினால் வந்த பாவத்தை மரத்தினாலேயே போக்குவதற்காக ஆண்டவர் ஒரு செயல் திட்டத்தை போட்டார். சிலுவை இரும்பினால் செய்தது அல்ல. சிலுவை எதினால் செய்தது? மரத்தினாலே. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும், அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு, அவைகள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். நல்ல கவனிங்க. மரத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மனிதன் மீறினதினாலே மரத்தினாலேயே ஒரு மீட்பை உண்டு பண்ண என் தேவன் தீர்மானித்தார். அவர் அதை
புசித்த நாளிலே, அந்த மனிதன் அதை புசித்த நாளிலே ஆண்டவர் சொன்னார், நீ சாகவே சாவாய். தேவன் அப்படி ஆகும் என்று சொல்லி அவர் சொன்னார். அது நடந்தது. ஆனால் ஆண்டவருடைய செயல் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மரணத்தை மரத்தினாலேயே ஜெயிக்க தேவன் ஒரு செயல் யுக்தியை செய்தார். மரத்தினால தான் மரணம் வந்துச்சு. அந்த மரணத்தை, ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசுகிறேன். அந்த மரத்தினாலேயே வந்த மரணத்தை நீக்க, மரத்தினாலேயே ஜெயிக்க ஒரு செயல் திட்டத்தை ஆண்டவர் வைத்தார். மனிதனுக்கு ஏற்பட்டதானது ஆவிக்குரிய மரணம் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே மரிக்க செய்தது. அல்லேலூயா. நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலேயே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். நல்ல கவனிங்க. இந்த மரண பாதாளத்தினுடைய திறவுகோலை வாங்குவதற்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா வந்திருக்கும். மரண திறவுகோலை, பாதாள திறவுகோலை வாங்கணும்னா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் வந்திருக்கும். அதற்கு பதிலாக உமது குமாரனை மரிக்க செய்வதின் மூலமாகவே மீட்பை கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதன் தவறு செய்த போது, ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 16-19 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியே பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு சாபத்தை ஆண்டவர் கொடுத்தார்னு சொல்ல போனா தேவன் சபித்தார். ஆண்டவர் பார்த்தார், சாபத்தை நான் கொடுத்துட்டேன். நல்ல கவனிங்க. இப்போ அந்த சாபத்தை இயேசுவையே சாபமாக ஆக்குவதின் மூலம் சாபத்தை சாபத்தாலேயே கர்த்தர் அகற்ற விரும்பினார். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த மரணம் மிருக ஜீவனுக்கு ஏற்பட்டதினாலோ அல்லது விருட்சங்களுக்கு ஏற்பட்டதினாலோ அல்ல, மனிதனுக்கு இந்த நிலை, இந்த மரண நிலை ஏற்பட்டதினால் மனிதனுக்கு ஏற்பட்டதான அந்த நிலைமையை நீக்க ஒரு செயல் திட்டத்தை என் தேவன் செய்தார். அல்லேலூயா. என்ன செயல் திட்டம்? என் சொந்த குமாரனை இந்த உலகிற்கு நான் மனிதனாக என்ன பண்ணுவேன்? அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. பாவிகளை, வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அவருக்கு பெயரிட்ட போது
இயேசு என்று சொல்லி பெயரிடுவாயாக என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிப்பார் என்று தீமோத்தேயுவுக்கு வரும்போது அவருடைய ஜனத்திற்கு மட்டுமல்ல முழு உலகில் இருக்கும் ஜனங்களை ரட்சிப்பதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆமென். மனித குலத்தை மீட்க வேண்டும், ஆகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். வசனம் சொல்லுகிறது கடைசியில் அவர் எப்படி ஆனாராம்? மனுஷ சாயலானார். இல்லாவிட்டால் அவசியமே இல்லை, மனிதனுக்கு மீட்பு கொடுக்க வேண்டும். ஆகவே தான் மனிதனை போலவே தேவன் சாயல் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். மனிதனை எதிலிருந்து மீட்பது? அடிமைத்தனத்திலிருந்து என் ஆண்டவர் மீட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34 36 வரைக்கும் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அடிமையில் இருக்கும் மனிதனை மீட்டு கொள்ள என் தேவன் சித்தம் கொண்டார், என் தேவன் விரும்பினார். அதற்கு என்ன செய்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்முடைய குமாரனை ஆண்டவர் என்ன செய்தார்? அடிமையாக்கினார். அடிமைத்தனத்தில் இருப்பவர்களை மீட்க வல்லமை நிறைந்த ஆண்டவராக அவர் இறங்கி வரவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை மீட்க வல்லமை நிறைந்த ஆண்டவராக அவர் இறங்கி வரவில்லை, அடிமையை போலவே அவரும் வந்தார். மனிதன் தரித்திரத்தில் இருந்தான், அவன் அடிமையை போலவே வந்தார். மனிதன் தரித்திரத்தில் இருந்தார், அவரும் ஒன்றுமில்லாத தரித்திரராய் இருந்தார். அல்லேலூயா. மனிதனை ஆட்டி படைக்கும் இந்த தரித்திரத்திலிருந்து மீட்க இயேசு எப்படி வந்தார்? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்குள் பின்பு எங்களுக்கும் அவர் நிமித்தம் தரித்திரரானார். மீட்பு என்பது சாதாரணமானது அல்ல. இத்தனை நிலைகளிலிருந்து மீட்க நாம எப்படி இருந்தோமோ அப்படியே தேவகுமாரன் தன்னை கட்டுப்படுத்தி தன்னை உள்ளடக்கி உருவெடுத்து இந்த பூலோகத்திற்கு கர்த்தர் வந்தார். ஆரோக்கியமாய் படைக்கப்பட்ட மனிதன் வியாதி வேதனைகளினாலே பாதிக்கப்படுகிறான். ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருக்கிற தழும்பு அது, இந்த வியாதியின் தழும்பு. இந்த வியாதியினுடைய வேதனையை போக்குவதற்காக இயேசு மனித சாயலாய் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த மனித வியாதியின் அந்த தழும்பிலிருந்து மனிதனை மீட்பதற்கு என் ஆண்டவர் என்ன செய்தார்? தழும்புகளை தன்னுடைய சரீரத்திலே கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. காயங்களை ஏற்றுக்கொண்டார். வேதனை என்ன என்பதை உணர காயங்களை சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். நல்ல கவனிங்க, உங்கள் வேதனை என்னுடைய வேதனை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பதில் பாசங்க, என்ன தழும்புகளை நம்முடைய வேதனை அறிந்து கொள்வதற்கு தழும்புகளை தன்னுடைய சரீரத்தில் கர்த்தர் ஏற்றார்.
காயங்களை காயங்களினாலேயே அகற்றினார், தரித்திரத்தை தரித்திரத்தினாலேயே அகற்றினார், சாபத்தை சாபத்தினாலேயே அகற்றினார். பாவத்தை ஆண்டவர் எப்படி அகற்றினார்? அவர் நமக்காக பாவமானார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க கை உயர்த்தி, அவர் நமக்காக பாவமானார். ஆண்டவர் மனிதனுக்கு மீட்பை கொடுக்க அவனை அடிமைப்படுத்துகிற அத்தனையிலிருந்தும் மீட்பை கொடுக்க கர்த்தருடைய செயல் திட்டம் என்ன? முள்ளாலேயே எடுப்பேன். முள்ளை என்ன பண்ணுவேன்? முள்ளாலேயே என்ன பண்ணுவேன்? எடுப்பேன். எவைகளினால் சத்துரு மனுக்குலத்தை பாதித்திருக்கிறானோ அவைகளுக்கு குமாரனை உட்படுத்தி அவரை வைத்தே விடுதலையாக்குவேன். அதுதான் அவருடைய செயல் திட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்றைக்கு ஆண்டவர் இந்த செயல் திட்டத்தை போட்டார்? நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்னாடி இந்த செயல் திட்டத்தை ஆண்டவர் போட்டுட்டார். உலகத்தை உருவாக்கும் முன்னமே ஆண்டவர் இவையெல்லாம் நேரிடும் முன்பே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? திட்டமிட்டு விட்டார். என் மகனை சிலுவையில் அறைந்து சாபமாக்கி சாபத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் விடுதலை ஆக்குவேன். இந்த செயல் யுக்தி எளிதிலே செயல்படுத்த முடியாத ஒன்று. இந்த செயல் யுக்தி எளிதிலே செயல்படுத்த முடியாத ஒன்று. என்ன? உயிரையே கொடுக்கணும், அடிக்கப்படணும், வேதனைகளை சந்திக்கணும், முடியாத ஒன்று. ஆனால் ஆண்டவர் செயல் திட்டம் போட்டுட்டாரு, குமாரனை மரிக்க வைக்கணும், என்ன போட்டுட்டாரு. ஆனால் இப்போ எப்போ நிகழ்த்துவது? அது ஒரு காலத்தை அவர் குறிக்கணும். இந்த செயல் திட்டத்தை எப்போ எந்த காலத்தில் நிறைவேற்றுவது? ஒரு காலத்தை அவர் குறிக்கணும். மரணத்தை குறிச்சிட்டாரு, மரத்திலே மகனை சிலுவையில் அறையணும், அதையும் ஆண்டவர் குறிச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் குறிக்க வேண்டிய ஒன்று, மனுக்குலத்தில் மரத்தினால் தான் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற காலம் வரைக்கும் என் ஆண்டவர் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்படுவதன் மூலம் தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுகிற ஒரு ஆட்சி வருகிற வரைக்கும் என் ஆண்டவர் காத்திருப்பதற்கு தீர்மானித்தார். ஆமென். நல்ல கவனிங்க. அவருடைய ஆதீனத்தில் ரோம ஆட்சியை கர்த்தர் பார்க்கிறார். ஆமான் என்பவன் ஒரு தூக்கு மேடை செய்தான். யாருக்காக செய்தான்? மொர்தேகாயை போடலான்னு அவன் செஞ்சான். எல்லாருக்கும் அன்னைக்கு அப்படி கொடுக்கப்படலை. எல்லாருக்கும் அந்த தண்டனை அப்படி அன்னைக்கு என்ன பண்ணலை? கொடுக்கவில்லை. ஆமான் மொர்தேகாய்க்காக என்ன பண்ணான்? அதை செய்தான். அது ஒரு அவனுடைய கோபத்தை, ஆமானுடைய கோபத்தை தீர்த்து கொள்ள ஒரு வழி. ஆனால் சட்டத்தின்படி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க ரோம ஆட்சியிலே என்ன தண்டனை? சிலுவையில் மரிக்கணும். ரோம ஆட்சியில் ஒரு குற்றவாளி என்ன பண்ணுவாங்க? சிலுவையில் மரிக்கணும், அறைவாங்க. அந்த அறையப்படுகிற நிலை ரோம ஆட்சியிலே வரும் என்பதை என்றைக்கோ பார்த்த தேவன் மரத்தை தீர்மானித்தவர், காலத்தையும் தீர்மானித்தார். அல்லேலூயா. இப்ப நேரம் வந்தது. லூக்கா 22 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:1. பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. நல்ல கவனிங்க. ஆண்டவர் ரோம ஆட்சியில என்றாவது ஒரு நாள் நடக்கட்டும் என்று சொல்லி பிளான் பண்ணினாரா? அப்படின்னா இல்லை. பஸ்கா பண்டிகையிலே அது நடக்க வேண்டும். என்னைக்கு நடக்கணும்? பஸ்கா பண்டிகையிலே. அதனால தான் பிலாத்து கேட்கிறான், இது பண்டிகை ஆயிற்று, ஒருவனை விடுதலையாக்க வேண்டுமே, யாரை விடுதலையாக்கட்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். எல்லாரும் சொல்றாங்க பரபாசை விடுதலையாக்கும் சொன்னாங்க. நசரேயனாகிய இயேசுவை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி ஏன் சொல்லுகிறோம், எதுக்காக சொல்றேன்னு தெரியாமையே எல்லாரும் சொன்னாங்க. ஏன் சொல்றோம், எதுக்காக சொல்றேன் அப்படின்னு தெரியாமையே எல்லாரும் என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. அப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதினாலே எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வந்த அந்த நிழலுக்கு நிஜமாக உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படும் போது என்றோ ஒரு நாள் அல்ல,
அதே பஸ்கா நாளிலே அடிக்கப்பட ஆண்டவர் நேரத்தை காலத்தை குறித்தார். ஒரு நாள் முன்னாடி இல்லை, ஒரு நாள் பின்னாடியும் இல்லை. சரியா இந்த சிலுவை மரணம் அந்த பஸ்கா நாளிலே ஏற்பட கர்த்தர் கிரியை செய்தார் என்றால் அது எதை காண்பிக்கிறது? தேவன் ஒரு செயல் யுக்தியை வகுப்பாரானால் அது என்றைக்கு வகுக்கிறான்? அப்போ இல்லை, என்றைக்கோ அதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த செயல் யுக்தியை ஆண்டவர் வகுக்கிறார். அதை ஆண்டவர் அப்படியே தவற விடாமல் முழுவதும் நிறைவேற்றி முடிக்கிறவர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்காக ஆண்டவர் ஒரு செயல் யுக்தியை இன்னைக்கு இல்லை என்னைக்கோ ரெடி பண்ணிட்டாரு. அதை தவறாமல் என்ன பண்ணுவார்? இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் ஒரு செயல் யுக்தி வச்சிருக்கிறாரு. அந்த இன்னைக்கு போடலை, நம்ம பிறப்பதற்கு முன்னாடியே போட்டுட்டாரு. அந்த செயல் யுக்தி காலம் வரும்போது தவறாமல் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அதுக்கு இடையில் குறுக்கில் யாரும் வர முடியாது. அவர் போட்ட செயல் யுக்திக்கு குறுக்கில் என்ன பண்ண முடியாது? அப்படி சொல்கிறவங்கள தைரியமாக சொல்லுங்கள், எனக்கு போட்ட செயல் யுக்திக்கு குறுக்கே இடையில் யாரும் வர முடியாது, எதுவும் வர முடியாது. குறித்த நாளிலே குறித்த விதத்திலே சரியாய் நடத்தி நிறைவேற்றி முடித்து காண்பிக்கிற ஒரு சர்வ வல்லவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. காலத்தை குறித்தார், அப்படியே செய்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியை பஸ்கா நாளிலேயே ஆண்டவர் அடிக்கப்பட செய்தார். உடனே நடந்துடல. அதுவும் என்ன பண்ணல, உடனே நடக்கலை. நல்லா வேணுங்க. நாளை குறித்து விட்டார். அந்த நாளும் நெருங்கி வந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய செயல் திட்டம் நடைபெறுவதற்கு இன்னொன்று நடைபெற வேண்டும். ஆண்டவருடைய செயல் திட்டம் நடைபெறுவதற்கு இன்னொரு காரியம் என்ன பண்ணணும்? நடைபெற வேண்டும். நல்ல கவனிங்க. சிலுவைக்கு ஒரு தேர்வு, சிலுவைக்கான ஒரு தேர்வு. இயேசு அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்போ இயேசுவுக்கு ஒரு டெஸ்ட். இயேசுவுக்கு ஒரு டெஸ்ட். இப்போ இதில் ஜெயிச்சாதான் சிலுவை அவர் போட்டதான செயல் திட்டம் என்ன பண்ணும்? நிறைவேறும். இயேசுவுக்கு ஒரு டெஸ்ட்டு. கெத்செமனேயில் அந்த டெஸ்ட்டை ஆண்டவர் வைக்கிறார். இயேசுவுக்கு மிக அன்பான 3 சீஷர்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள நிறுத்திட்டு போய் கொஞ்சம் கல்லெறி தூரத்தில் போய் முகம் குப்புற விழுந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? ஜெபிக்கிறார். அப்போ ஜெபிக்கும்போது அவருடைய மனத்திரையின் முன்பு அந்த முழு மனுக்குலத்தினுடைய பாவத்திற்கு அவர் கொடுக்க வேண்டிய ஆக்கினை அப்படியே அவர் கண்ணு முன்னாடி வருது. அப்படியே அவருடைய கண்ணு முன்னாடி என்ன பண்ணுது? வருகிறது. அவர் பார்த்து கொண்டே இருக்கும்போது அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நேரத்தில் அவருடைய இருதயமெல்லாம் அப்படியே பிசைஞ்சு வேர்வை இரத்தத்தின் துளிகளாய் விழுகிறது. அந்த காட்சி இவ்வளவு பெரிய கொடிய வேதனையா, இவ்வளவு பெரிய ஆக்கினை தீர்ப்பு, என் பிதாவை விட்டு என்னை விலக்கி நிற்கும் ஒரு கொடிய வேதனை உண்டா என்று சொல்லி பார்த்து அவரால் சகிக்க முடியலை. அப்போதான் அந்த இரத்தத்தின் வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாக என்ன பண்ணுது? கீழே விழுகிறது. அந்த நேரத்தில் அவர் நினைத்து ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்ணுகிறார்? பிதாவே, ஒருவேளை முடிந்தா இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அங்கே டெஸ்ட் வைக்கப்படுகிறது. அவர் மட்டும் இது வேண்டான்னு சொல்லி போயிருந்தார்னு வச்சுக்கோங்க, இந்த பாடு, இந்த சிலுவைக்கு நான் போக மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு போயிருந்தா மரத்தில் ஏறி இருக்க முடியாது. மீட்பும் நமக்கு வந்திருக்காது. ஆனால் இயேசுவோ அப்படி செய்யாமல் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, பிதாவினுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறோம்? இது நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஜெபம் பண்ணார். இப்போ என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்கள் சித்தத்தின்படியே ஆக கடவது என்று
ஜெபம் பண்ணினார். எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய. நம்ம என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? முதல்ல ஆண்டவரே உங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பின்னாடி நம்ம சித்தத்தையெல்லாம் விருப்பத்தையெல்லாம் சொல்லிட்டு இது அப்படியே என்ன பண்ணோம்? நிறைவேற்றும். முதல்ல உங்கள் சித்தம், பின்னாடி யாருக்கு சொல்லி முடிக்கும்போது நம்ம சித்தம் விருப்பம் ஆசையெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரே இதை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. ஆனால் இங்கே இவர் பாருங்க, நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யணும்னு சொல்கிறாரு. ஆனாலும் அடுத்த ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஆகிலும், வேதத்தில் நீங்கள் ஆகிலும் ஆனால் இதெல்லாம் வாசித்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரியமே இருக்குது. இங்கே ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எவ்வளோ பெரிய வேதனை அவருக்கு. அந்த ஜெபத்தை செய்ய வைத்தது என்ன தெரியுமா? அந்த வேதனையில் இரத்தத்தின் பெருந்துளிகளாக வேர்வை வரும்போது அவரை செய்ய வைத்தது என்னன்னா, அந்த நேரத்தில் நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இயேசு பார்த்திருக்க வேண்டும். உலகில் அவரை அறிய வேண்டிய அத்தனை பேரையும் மனக்கண்களுக்கு முன்பாக அப்படியே வந்திருப்பாங்க. இயேசு சொல்லியிருப்பார், நான் இதை செய்யலைன்னா வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் செய்யாவிட்டால் இவர்கள் ஒருவருக்கும் மீட்பு உண்டாகாது என்று நினைத்து சொல்றாரு, நான் வருகிறேன்ப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜெபத்தின் மூலம் இயேசு அந்த டெஸ்ட்ல வெற்றி பெற்றார். ஆமென் சொல்லுங்களேன். அதோடு மட்டுமல்ல, சிலுவையின் பரீட்சைக்கான சோதனைகள் வந்தது. பல்வேறு நெருக்கங்கள் போகும்போது தொங்கும்போது ஏற்பட்டது. அவருக்கு இருந்த பெரிய வேதனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரால் யாரெல்லாம் நன்மை பெற்றாங்களோ அவங்க தான் பரியாசம் பண்ணுறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரால் நன்மை பெற்றவங்க தான் பரியாசம் பண்ணுறாங்க. அயோக்கியமான காரியங்களை சொல்லி பரியாசம் பண்ணுகிறாங்க. தாங்கி கொள்ளுகிறார். சிலுவையை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க, சகித்து கொள்கிறார். இன்னும் பரியாசம் பண்ண வேறு எவரும் இல்லை என்ற நிலையில் அத்தனை பரிகாசத்தையும் இயேசு சந்தித்தார். முழு அநியாயம் அவருக்கு நடக்கிறது. நியாயமே நடக்கல. நியாயமாக தான் அவர் செஞ்சார், ஆனால் நியாயமே நடக்கல. முழுவதும் அநியாயம். விசாரிக்க கூடாது. இரவில் தான் இயேசுவை நியாயம் விசாரித்தாங்க. இரவில் எந்த ஒரு எந்த ஒரு குற்றம் எதுவாக இருந்தாலும் இரவில் நியாயம் விசாரிக்கக்கூடாது. ஆனால் இயேசுவை எப்போ விசாரித்தாங்க? இரவில் தான் நியாயம் விசாரித்தார்கள். முழுவதும் அவருக்கு அநியாயம் செய்யப்பட்டது. எல்லாவற்றையும் இயேசு சகித்து கொண்டார். அடித்தார்கள், அவரை காயப்படுத்தினார்கள், உமிழ்ந்தார்கள், ஆணி கடாவினார்கள், அதையும் சகித்தார். ஆனால் இயேசுவுக்கு இருந்த பெரிய வேதனை என்ன தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. ஒரு சில வினாடிகள் இயேசுவுக்கு பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது. எதையும் ஆண்டவர் தாங்கி இருப்பார். ஆனால் அவர் முகம் மறைக்கப்பட்டதை மட்டும் அவரால் என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மீட்பை நமக்கு சம்பாதித்து கொடுப்பதற்காக மீட்பர் இத்தனை காரியத்தையும் சகிக்க வேண்டியதாய் இருந்தது. இவை எல்லாவற்றையும் இயேசு எப்படி கடந்தார் சொல்றார் சிலுவையில். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா 23:34 வாசிங்க. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நல்ல கவனிங்க, இந்த ஜெபத்தை செய்கிறாரு. இந்த ஜெபத்தின் மூலமாகத்தான் இயேசுவால் தாண்டி வர முடிஞ்சது. இந்த ஜெபத்தினால தான் இயேசுவால் என்ன பண்ண முடிந்தது? தாண்டி வர முடிந்தது. இத்தனை நடுவில் ஒரு நூல் விடாமல் அப்படியே போய்கொண்டிருக்கிறது போல வேதனை அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எதற்கு? செய்த தீர்மானத்திலிருந்து, செய்த பொருத்தனையிலிருந்து விலக நிறைய காரியம் நடைபெற்றிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்காக செய்த தீர்மானங்கள், செய்த பொருத்தனைகளை எல்லாம் தடுப்பதற்காக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நூல் போல் என்ன பண்ணும்?
வந்துக்கிட்டார். இயேசுக்கு அப்படி தான் அதிலிருந்து அவர் எப்படியாவது விலகிடணும்னு சொல்லிட்டு அப்படியே பிரச்சனை போராட்டம் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. மத்தேயு 27 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 27 13 14. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். நல்ல கவனிங்க, பிலாத்து சொல்றான், இத்தனை பேசுறாங்களேப்பா, நீ ஒண்ணுமே வாயை திறக்க மாட்டியா? நல்ல கவனிங்க, இயேசு மட்டும் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வாயை திறந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவர் சொன்னதையே வைத்து பிலாத்து சாதகமாக எடுத்து இயேசுவுக்கு அனுகூலமாக பேசியிருப்பான். இயேசுவுக்கு அனுகூலமாக பேசியிருப்பான், தீர்ப்பு செய்திருப்பான். இயேசு அவனுக்கு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. வாயை திறவாமல் என் ஆண்டவர் மௌனமாயிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவே மௌனமாக இருந்தா நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாயை மூடுங்க. சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். இயேசுவே மௌனமாக இருந்தார், நியாயம் இருந்தும் பேசலை, நீங்கள் வாயை பூட்டு போடுங்க. அல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கி இயேசு மட்டும் பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அதை வச்சே அவன் இயேசு சொன்ன வார்த்தையை வச்சே சாதகமாக எடுத்து இயேசுவுக்கு தீர்ப்பு கொடுத்துருப்பான். இயேசு அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? பிதாவுடைய செயல் யுக்தி நிறைவேற வேண்டும் என்பதில் இயேசு கவனமாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவினுடைய சித்தம் யுக்தி நிறைவேற வேண்டுமே என்ற வாஞ்சை அவருக்குள்ளே எரிந்து கொண்டே இருந்தது. இயேசு எந்த சோதனையிலும் இடம் கொடாமல் ஜெயிக்க முடிந்தது. பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற 3 காரியத்தை சொல்கிறேன். பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபம். ஆண்டவரே, பிறருக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். என் வாழ்வில் தேவ வார்த்தை நிறைவேற வேண்டும் என்கிற அர்ப்பணம். இந்த 3ம் தேவன் போட்ட செயல் யுக்தி. மறுபடியும் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. 1, ஆண்டவரே, சோதனையில் இயேசு செய்த காரியம், சோதனைக்கு இடம் கொடாமல் ஜெயிக்க முடிஞ்சது. காரணம் என்னன்னா, பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். 2வது, பிறருக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். அடுத்தது, ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபம், தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிற ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம். 3வது, தேவ வார்த்தை நிறைவேற ஒரு அர்ப்பணம். இந்த 3ஐயும் தேவன் போட்ட செயல் யுக்தி இயேசுவிலே நிறைவேற இயேசு செய்ய வேண்டியதாயிற்று. மீட்பு என்ன செய்தது? முடிந்து போயிருக்க வேண்டிய கல்லனுடைய வாழ்வை நம்பிக்கையுள்ள ஆரம்பமாக மாற்றினது. மீட்பினால் இன்றும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் எந்த மோசமான முடிவையும் மகிமையான ஆரம்பமாக மீட்பினால் இயேசுவினுடைய சிலுவை மாற்ற வல்லமை உள்ளது. இயேசுவுக்காக எந்த அவமானத்தையும் நீங்களும் நானும் சகித்தால் யூகிக்க முடியாத ஒரு மேன்மையை கர்த்தர் தருவார். கை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்த மீட்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சிலுவையினால் வரக்கூடிய 2வது ஆசீர்வாதம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும். நல்லா கவனிங்க. 1வது ஆசீர்வாதம் மீட்பு. 2வது ஆசீர்வாதம் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம். இது 2ஐயும் சிலுவை நமக்கு கொடுக்கிறது. அவர் மரத்தில் சாபமாக வேண்டியதாயிற்று.
சிலுவையிலே தொங்க வேண்டியதாயிற்று. எதற்கு? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு வருவதற்கு. நல்ல கவனிங்க, ஆபிரகாமின் மூலம் வந்த ஆசீர்வாதங்களும் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களும் சிலுவையின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாற முடிந்தது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் சிலுவையின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை கொண்டு வந்தது. ஆசீர்வாதங்களை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இந்த ஆசீர்வாதங்களை ஒருவன் சுதந்தரிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, 12 கோத்திரத்தில் ஏதாவது ஒரு கோத்திரத்தில் பிறந்திருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம். 12 கோத்திரத்தில் ஏதாவது ஒரு கோத்திரத்தில் பிறந்திருக்க வேண்டும். பிறப்பினால் மட்டும்தான் வரக்கூடிய ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் பெறுகிறவர்களாய் நம்மை மாற்றினது எது? வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினால். எப்படியாச்சு? பிறப்பினால் தான் அந்த ஆசீர்வாதம் வரும் என்றால், இயேசுவினால் எப்படி வந்தது? இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே, அவர் சிலுவையில் சிந்தினதான இரத்தத்தின் மூலம் நமக்கு உண்டாக்கினாரே. அதே நேரத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறக்கிறோம். அல்லேலூயா. அப்படி மறுபடியும் பிறந்ததினாலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் மறுபிறப்பினால் இயேசுவின் மூலம் உங்களுக்கும் எனக்கும் வந்ததான ஆசீர்வாதம். வேறு மாற்று வழியே கிடையாது. ஆசீர்வாதம் வருவதற்கு வேறு மாற்று வழியே கிடையாது. பிறப்பினால் தான் வரும் என்றால் பிறப்பினால் தான் வர வேண்டும். இயேசுவால் மறுபிறப்பினால் வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்தார். அதனால் தான் புதிய ஏற்பாட்டிலே முதல் வசனம் மத்தேயு 1:1 வாசிங்க. மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஏன் நினைத்தார் தெரியுமா? இயேசுவின் மூலம் ஆபிரகாமின் சந்ததியாக மாற, விசுவாச சந்ததியாக மாற நமக்கு ஒரு வழி உண்டு. இயேசு சிலுவையில் ஏறி இருக்காவிட்டால் அது நமக்கு கிடைத்திருக்காது. நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதமும் சேர்த்து சிலுவையின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறார். ரோமர் 4 அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 4 அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காகவும் அவன் சந்ததிக்காகவும் நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. போதும், நல்ல கவனிங்க. விசுவாசத்தினால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசத்தின் மூலம் ஆண்டவர் அவனுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது. சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கும்படி நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமின் விசுவாசத்தை சார்ந்த எல்லா ஜாதியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் இருக்கும்படி அப்படி வருகிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தேன், ஆனால் அதை உங்களுக்கும் கொடுப்பதற்கு நான் இயேசுவின் மூலமாக செய்கிறேன் என்றால் என் கிருபைதான் அதை உங்களுக்கு செய்கிறது. நமக்கு மீட்பை கொடுப்பதற்காக குமாரனாகிய இயேசுவை அத்தனை பாடுகளை சிலுவையிலே சகிக்க வைத்தாரே, அது அவருடைய அன்பின் வல்லமை, அதை காண்பிக்கிறது. ஆனால் ஆசீர்வாதங்களுக்கு நம்மை உடன் சுதந்திரராக கர்த்தர் மாற்றுகிறாரே, அது அவருடைய கிருபையின் வல்லமையை காட்டுகிறது. லூக்கா 19:9.
இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். சகையை பார்த்து சொல்கிறார், ரோமனா இருக்கிறான், யூதன் அல்ல. அவனை பார்த்து சொல்கிறார், இன்று இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாய் அவனுக்கு வர உதவி செய்தார். 2 கொரிந்தியர் 1:20. இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் அதுதான். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த மீட்பிற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்காக, புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். 3வது சிலுவையினால் வருகிற ஆசீர்வாதம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே இப்படி ஆயிற்று. 3வது, ஆவியானவர் தமக்குள் தங்குகிற பாக்கியம். சிலுவையினால் கிடைத்த 3வது ஆசீர்வாதம், ஆவியானவர் நமக்குள் தங்குகிற பாக்கியத்தை கொடுத்தது. ஆவியை குறித்து அந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. இயேசு மரத்தில் தொங்கினது, இயேசு சாபமானது எதற்கு? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் பெறுவதற்காக. ஹல்லேலூயா. அது இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டாலும் அனுபவமாகிறது எங்கே என்று பார்த்தோம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே தான் அது அனுபவமாகிறது. அந்த வாக்குத்தத்தம் என்ன? இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் மாம்சமான யாவர் மேலும். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும். அது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் அது யூதனாய் இருப்பதினாலே நிறைவேறவில்லை, விசுவாசியாய் மாற்றினதினாலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தம் யூதனாய் இருப்பதினால நிறைவேறல, விசுவாசியாய் மாறினதினாலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. சிலுவை மட்டும் இல்லைன்னா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்காது. சிலுவை மட்டும் இல்லைன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்காது. அந்த வாக்குத்தத்தம் எப்போது நிறைவேறுகிறது என்று பார்த்தால், இயேசு மரித்து உயிர்த்து பரமேறி சென்ற பின்பு அது நிறைவேறுவதற்கு காரணம் சிலுவையின் மூலம்தான். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும்போது சொல்றார், நீங்கள் அவரை சிலுவையிலே அறைந்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், வலது பார்சத்தில் உட்கார செய்தார், உட்கார்ந்தார். நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். சிலுவை இல்லாவிட்டால் ஆவியின் அருள் மாறி வர வாய்ப்பே கிடையாது. ஆவியை குறித்து ஒரு விசேஷ வாக்குத்தத்தம் இருந்தது. அது என்ன? யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த வாக்குத்தத்தம் எல்லார் மேலும் வருவேன் என்பதல்ல,
அதைவிட சிறப்பாக உங்களுக்குள்ளே என்றும் இருக்கும் ஆவியானவரின். பழைய ஏற்பாட்டில் அனுபவத்தில் பார்க்கும்போது அது இல்லை. ஆவியானவர் தன்னுடைய வேலையை செய்வதற்கு அவர் வருவார், சாதிப்பார், செல்வார். ஆனால் என்றும் இருக்கிற நிலையிலே, இருக்கும் நிலையிலே ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. அந்த வாக்குத்தத்தம் சிலுவையின் மூலமாக சிலுவையின் ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம். இந்த ஆசீர்வாதம் என்ன? மூணாவது சிலுவையின் மூலம் ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் தங்குகிற பாக்கியம். புதிய ஏற்பாட்டு விசுவாசி பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆண்டவரே, ஒருவேளை உம்மை ஆராதிக்கிற ஒரு சாதாரண விசுவாசியா நான் இருக்கிறேன் ஆண்டவரே, எங்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் 24 மணி நேரம் தங்கி இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. நீர் வாசம் செய்வது, ஆண்டவர் வாசம் செய்வதனுடைய காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 முதல் 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்படுகிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் ஒரே ஆவியானவர் நடப்பித்து அவருடைய சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் ஏகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது போல இருக்கிறது. அதின் அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிற வரங்களை தந்து, கிருபைகளை தந்து, கிருபா வரங்களை எங்கள் மூலம் பிரயோஜனப்படுத்தி தேவ திட்டம் நிறைவேற, அவருடைய ராஜ்யம் பரவ எங்களை உபயோகிக்க விரும்புவதினாலே எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சொல்லப்பட்ட வரமெல்லாம் எனக்கு தந்து என்னை பயன்படுத்தி உங்கள் ராஜ்யம் விஸ்தரிக்கப்பட, உங்கள் ராஜ்யம் உயர்த்தப்பட என் உள்ளத்தில் நீர் வந்து எனக்குள்ளே தங்குகிறீர். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தங்கும் இல்லமாக நீர் எங்களை மாற்றி இருக்கிறீர். அவரால் ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை. உங்களுக்குள்ளே கர்த்தர் பல வரங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியமான பணிக்கென்று, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய முக்கியமான பணிக்கு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சிலுவையினாலே 3 ஆசீர்வாதம். 1 மீட்பு, 2வது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதமும் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதமும், 3வது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தங்குகிற பாக்கியத்தை சிலுவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த அன்பை என்ன எல்லாரும் முழங்காற்படிட்டு, ஆண்டவரே, நீர் சிலுவையிலே மரித்ததினாலே இந்த மிக மேன்மையான ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. நீர் சிலுவைக்கு மரத்தினாலே வந்த பாவத்தை நீக்க மரத்திலேயே உம்முடைய குமாரனை ஏற பண்ணி, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தீர். மீட்பு என்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தீர். ஆண்டவரே, மரத்தில் தூக்கப்பட்டதினாலே
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சது. உமக்குள்ளே நீங்கள் மரித்ததினாலே, ஆண்டவரே உமக்குள்ளே மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் வந்ததினாலே, அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்களுக்கும் உரியதாய் மாறினதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீ சிலுவையில் ஏறினதினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து 24 மணி நேரமும் தங்கி இருந்து ஆண்டவரே உம்முடைய வரங்களால் எங்களை நிரப்பி பயன்படுத்தி தேவ ராஜ்யம் கட்டப்பட, தேவ ராஜ்யம் விஸ்தரிக்கப்பட எங்களை பயன்படுத்த விரும்பி எங்களுக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருக்கிறீர். இந்த பாக்கியம் நீர் சிலுவையில் ஏறினதினாலே, பிதாவுடைய செயல் திட்டத்துக்கு யுக்திக்கு உம்மை ஒப்பு கொடுத்ததினாலே இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் போடுகிற செயல் யுக்திக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்குற ஆண்டவரே. அது நிறைவேற பல பாதைகளினூடே கடந்து போக வேண்டியது இருக்கும். ஆனால் இயேசு வச்ச சோதனையில் அவர் ஜெயித்தார், அவர் வெற்றி பெற்றார். மரணத்தை ஜெயமாக கர்த்தர் விழுங்கினார். பாதாளம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்தவர் இன்றைக்கு நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே நீர் தந்த மீட்புக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் தந்த ஆபிரகாமின் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்திற்காக நன்றி. நீர் தந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தங்கி இருந்து உலாவி எங்களை பயன்படுத்த திட்டம் வைத்து சிலுவையில் ஏறி இந்த பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சிலுவையினாலே வரக்கூடிய 3 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். நீ சிலுவையில் ஏறினதினாலே உம்முடைய செயல் திட்டத்தை நிறைவேற்ற உம்முடைய குமாரனாகிய இயேசு தன்னை அர்ப்பணித்த பொழுது மீட்பு கிடைத்தது. அந்த சிலுவை மரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதமும் எங்களுக்கு சொந்தமானது. நீ சிலுவையில் ஏறினதினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிற, உலாவுகிற உன்னத அனுபவம் எங்களுக்கு கிடைத்தது. இந்த 3 மகா மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்து சொல்லப்பட்ட வரங்களால் எங்களை நிறைத்து நீர் பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யம் விஸ்தரிக்கப்பட, உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட எங்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட பிள்ளைகளையும் வசனத்தால் இடைகட்டி கர்த்தர் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.